என்ன இவனை இன்னும் ஆளை காணோம். கை நீட்டி பணம் வாங்கும்போது மட்டும் நான் கரண்ட் மாதிரி மேடம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன்னா, ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இன்னும் வர காணோம். மேடம் அப்பா வந்துட்டியா? ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓயோ அறிவு கட்டவனே, சத்தம் போடாம மெதுவா பேசியா. ஆமா, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? நான் ஒன்னும் தனியா வரல மேடம். ஆ, நாகராஜனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். மூடி வையா முதல்ல. ஐயோ, பாம்பு பார்த்தாலே பயமா இருக்கே. நம்ம நாகராஜனை வச்சு யார போடணும்னு சொல்லுங்க, அவன் கதையை இப்பவே இங்கேயே முடிச்சிடலாம். அதெல்லாம் சரி. இங்க பாருங்க, உங்களோட இந்த பாம்பு எல்லாரையும் கடிச்சிட கூடாது. நான் சொல்ற ஆளை மட்டும்தான் கடிக்கணும். அதுக்கு நீங்க ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன ஐடியா? இது என் நாகராஜனுக்கு பிடிச்ச சென்ட். நீங்க யார போட்டு தள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேல இந்த சென்ட்டை தெளிச்சா போதும். இவன் கச்சிதமா வாசனை பிடிச்சு அவங்கள சத்தமே இல்லாம முடிச்சிடுவான். எங்க காட்டு. ஐயோ, சூப்பர் ஐடியா. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா இத வச்சு இருக்கிற மொத்த கூட்டத்தையும் போட்டு தள்ளிட்டு நான் எப்பவோ அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆயிருப்பேன். நான் ஒண்ணு செய்றேன். நான் உள்ள போய் உனக்கு சிக்னல் கொடுக்கறேன். அப்ப நீ உன் நாகராஜனை திறந்து விட்டா போதும். சரியா? சரிங்க மேடம். இங்க பாரு, உன் பாம்பு சொன்னபடி வேலையை முடிச்சிடும்ல? மேடம், வேலை முடியலன்னா மீதி காசு தரவே வேணாம். ஐயோ, ஏன் கத்துற? அப்புறம் காசு தரத்துக்கு நான் இங்க இருக்க மாட்டேன், புரியுதா? சரி, நீ போய் அங்க மறைஞ்சு ஒளிஞ்சுக்கோ. நான் உனக்கு சிக்னல் கொடுத்ததும் நீ பாம்பு அனுப்புனா போதும். ஓடு. நாமளா போய் தடவிடலாமா? வேணாம். இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம நேரடியா தலையிடக்கூடாது. நம்மளுக்கு பதிலா மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. என்ன பண்ணலாம்? யாரு கிடைப்பா? அங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஒருத்தி வந்துகிட்டு இருக்கா. அவளை கூப்பிடுவோம். உமா, அத்தை, வா இங்க. இதோ வரேன். என்னத்த? உமா, என்னத்த நைட் சென்ட்டா? ஆமாமா, சென்ட் தான். ஆனா நமக்கு இல்ல, பாம்பு சென்ட். பாம்பு சென்ட்டா? இந்த சென்ட்டை நம்ம யார் மேல தெளிக்கிறோமோ அவங்கள பாம்பு பொட்டுன்னு போட்டுரும், பரலோகம் போயிடுவாங்க. அப்படியா? என்னத்த சொல்றீங்க? இவ்வளவு விபரீதமான பொருள் எதுக்கு வச்சிருக்கீங்க? தூக்கி போட்டுருங்க. லூஸ், இத தூக்கி போட்டா நான் எப்படி அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆகுறது? இவ ஒருத்தி இதை எடுத்துட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காளே, பூஜை பண்றேன்னு ஒருத்தி, அவன் மேல அவளுக்கு தெரியாம தடவிடு. பார்வதி கதை இன்னியோட முடிஞ்சிரும். நீ போயிட்டு அவன் மேல தடவணும்னே பாம்பு நேரா உள்ள வந்து பார்வதிய பரலோகம் அனுப்பிடும். புரிஞ்சுதா? இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவல்ல? செஞ்சிடணும். சிரிச்சுக்கிட்டே சொல்லு. அப்பா, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். இங்க பாரு, இதை எடுத்துட்டு போய் பார்வதி மேல தெளிச்சு விட்டுடு, புரியுதா? இந்தா. ஏய், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? நீ போய் கரெக்டா இந்த சென்ட் எடுத்து தெளிச்சிட்டு யார் கண்ணிலையும் படாம அப்படியே வந்துரு. அதுக்கப்புறமா அந்த நாகராஜன் அவன் வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவான். என்ன புரியுதா? பயமா இருக்கே. ஐயோ கடவுளே.
ஆயிடுச்சு அத்தை. போதும் வா. வரேன் வரேன் வரேன். அத்தை எல்லாத்தையும் போட்டுட்டேன். காலி ஆயிடுச்சா? காலி ஆயிடுச்சு. வெரி குட். இன்னைக்கு அந்த பார்வதி பரலோகம் போயிடுவா. நீங்க இரு, நான் வந்துடுறேன். என்ன நடக்க போதோ? ஏய் யோ சுஷ் வாயா. என்னாச்சு? இப்ப வரும் பாரு. அவதான். சூப்பர் சூப்பர். போடு. அவ கால் அப்படி நல்லா போடு. போடுற போட்டுல அவ அப்படியே மண்டையை போட்டுறணும். போடு. போலாமா? போலாம் ப்ரோ. நான் உனக்கு ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். சரிங்க ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. பாம்பு ப்ரோ. அண்ணே அண்ணே அமைதியார் வா. ஐயோ போட்டு தள்ள வேண்டிதானே. இந்த பாம்பு கூட நம்மளுக்கு சதி பண்ணுதே. மனுஷங்க தான் ஏமாத்துவாங்கன்னா இந்த கடவுள் என் சைடு இருக்கவே மாட்டேங்கிறாரே. போடி. என்ன ப்ரோ, பாம்பு அம்மன் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி அண்ணி முன்னாடி நின்னு பாம்பு போஸ் கொடுத்துட்டு போகுது. பார்வதிக்கு அம்மன் கடாச்சம் இருக்காரு. அதான் நாகராஜன் எப்படி நடந்துக்கிறாரு. இல்ல ப்ரோ, திடீர்னு எப்படி ப்ரோ நம்ம வீட்டுக்குள்ள இப்படி பாம்பு வந்துச்சு? வேற யார் வேலையா இருக்கும்? புத்தி ஃபுல்லா விஷமா வச்சிருக்கிற வனஜாச்சித்தி வேலையா தான் இருக்கும். ப்ரோ நாளைக்கு இதை நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். இது மட்டும் சித்தி வேலையா இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம காட்டுவோம் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலாமா? என்னன்னு சொல்லி தொலை.
நேத்து பாம்பை விட்டு பார்த்து கூட பார்வதி விரதத்தை கலைக்க முடியல. எப்படியும் நீங்க அடுத்த பிளான ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அடுத்து என்ன பிளான் அத்தை? சொல்லுங்க அத்தை. பிளான் தானே கேட்டேன், அதுக்கு போய் பிஹேவ் பண்றீங்க. நீ வாய முடிச்சில்ல, அந்த சென்டத்துக்கு உன் உடம்புல போட்டுருவேன். ஒரே நாள்ல பார்வதி இப்படி சோர்வாயிட்டாளே, இன்னும் 2 நாள் எப்படி சமாளிக்க போறா? ஐசு, என்னது? பார்வதி ரொம்ப டயர்டா இருக்கால, அதான் குடிக்க பால் எடுத்துட்டு வந்த அருண். ஆமா ஐசு, அண்ணி டயர்ட் ஆகாம இருந்தாதான் எனர்ஜெட்டிக்கா பூஜை செஞ்சு முடிப்பாங்க. சீக்கிரம் கொண்டு போய் கொடு. சக்தி, சக்தி, ஓம் சக்தி. பார்வதி, ஐஸ்வர்யம்மா, இந்த பாலை குடிச்சிட்டு அப்புறமா மந்திரம் சொல்லு. நீங்க இங்கே வச்சுட்டு போங்க ஐஸ்வர்யம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். பார்வதி, நீ இப்படிதான் சொல்ற, ஆனா குடிக்கவே மாட்டேங்கிற. ஏற்கனவே உனக்கு கொண்டு வந்த பாலை குடிக்காம ஆறி போயிருக்கு. தயவு செஞ்சு இந்த டம்ளர் பாலாவது குடி. நான் குடிக்கிறேன் ஐஸ்வர்யம்மா, நீங்க வச்சுட்டு போங்க. சொன்னா கேளு பார்வதி, நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீங்க வச்சுட்டு போங்க ஐஸ்வர்யம்மா, நான் குடிக்கிறேன். அத்தை எங்க போறீங்க? நானும் வரேன். போகும்போது எங்கன்னு கேக்குறேன். எங்க போறாங்க? ஹலோ நந்தினி, இந்த பார்வதி விரதத்தை கலைக்க நம்மளோட பாம்பு பிளான் சொதப்பிடுச்சு. எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. கடைசியில அந்த பாம்பு வந்து புஸ்ஸுன்னு போயிடுச்சு. இன்னைக்கு வேணா பிளான் சொதப்பி இருக்கலாம், ஆனா நான் ஏதாவது செஞ்சு அவளோட விரதத்தை நிச்சயமா கலைச்சிருவேன். ஓகே ஆண்டி. ஏய், என்ன உன் குரல் இன்னைக்கு என்னவோ மாதிரியா இருக்கு? அதுவா ஆண்டி, ஆக்சுவலி கோல்ட் எனக்கு, அத கொஞ்சம் தொண்டை கட்டிருக்கேன் ஆண்டி. ஜலதோஷமா? இல்லையே, இது உன் குரல் மாதிரியே இல்லையே, வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கு. நந்தினி பேசாம வேற யாராவது பேசினா எப்படி தெரியும்? ஹலோ, நந்தினி போன்ல வேற யாரு பேசுறது? ஏய், நீ என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. எவனா இருந்தாலும் தைரியமா என் முன்னாடி வந்து நில்லுங்க. கழுத்த கரகரன்னு அறுத்து ஒரேடியா போட்டு தள்ளிடுவேன். யாராது? உணர்ச்சி வசப்படாதீங்க சித்தி, நான் தான் பேசுறேன். நீயா? ஐயோ, நாங்க தான். வா. ஹலோ. வீட்ல இவ்ளோ வேலை இருக்கு, நீங்க எங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன சித்தி, விளையாடுறது நீங்க, எங்களை சொல்றீங்களா? என்ன சித்தி, பழையபடி உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்க. அன்னைக்கு ஏதோ பேச மாட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க போல இருக்க. சரி, நந்தினிக்கு போன் பண்ண வேண்டியதானே? எனக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? நான் எங்க உனக்கு கால் பண்ணேன்? நான் நந்தினிக்கு என்னோட நம்பருக்கு தான் பேசியிருக்கீங்க. நந்தினிங்கிற பேர் மட்டும்தான் அவளோடது, ஆனா அதுல இருக்கிற நம்பரு என்னோடது. எவ்வளவு பட்டு அனுபவிச்சாலும் மறுபடியும் ஏன் இப்படி கீழ்த்தரமா யோசிக்கிறீங்க?
சாகர வரைக்கும் திருந்தவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருந்த மாட்டேங்கிறனா? ஐயோ ஆதி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அன்னைக்கே திருந்திட்டேன். நான் திருந்தினாலும் அந்த நந்தினி என்ன விட மாட்டேங்கிறா. நான் அவளுக்கு எதிரா மாறிட்டேனா இந்த வீட்டுக்கு எதிரா அவ என்னென்ன சதி பண்ண எனக்கு தெரியாம போயிடும்ல. அதனால்தான் அவகிட்ட நான் திருந்தாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சித்தி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க வாங்களேன். இந்த நந்தினி கூட சீக்கிரமா திருந்திடுவா போல இருக்கு. நீங்க திருந்த மாட்டீங்க. பயப்புள்ள எப்படி கரெக்டா சொல்லுது. என்ன சித்தி தலை குனிஞ்சிட்டீங்க? நீங்க சுட்டு போட்டாலும் திருந்த மாட்டீங்கிற விஷயம் எங்களுக்கு அந்த பாம்பு மேட்டர்லயே தெரிஞ்சிருச்சு. ஆமா சித்தி, நீங்க நந்தினி கூட சேர்ந்து பார்வதியோட விரதத்தை கெடுக்க பிளான் பண்ண மாதிரியே நாங்களும் இப்போ உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்கோம். பேசுறான் இவன். நீ வேடா சித்தி, ப்ரோ பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. குட் நைட் சித்தி. வாங்க சித்தி. அப்பா சித்தி தூக்கிடுவோமா? என்ன ஆட்டம் ப்ரோ. சித்தி 25 கிலோ தான் இருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் சித்தி சித்தி நீயே சின்னம்மா நீயே